Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம எந்த காலேஜோட 2024 அனாலிசிஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. ஓகேங்களா, இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் அனாலிசிஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இது ஒரு அட்டானமஸ் கேம்பஸ். ஓகேங்களா, இந்த காலேஜ்ல என்ன கட் ஆஃப்ல 2024ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஃபார் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எப்படி அப்படிங்கிறத நம்ம டேட்டாஸ் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா 2024 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒவ்வொரு ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியல் டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்போ 2653 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஒவ்வொரு காலேஜுக்கும் கவுன்சிலிங் கோட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, என்ன கோர்சஸ் ஃபர்ஸ்ட் ஏஐடிஎஸ் கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் இதெல்லாம் க்ளோசிங் கட் ஆஃப். ஓகேங்களா, லாஸ்ட்டாக எடுத்த ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப். ஓகேங்களா, 163ல் ஓப்பன் கேட்டகரிலையும் பிசியில் பார்த்தீங்கன்னா இது ஏஐடிஎஸ் கோர்ஸ்க்கு 150.5லையும் பிசிஎம் 143.5, எம்பிசி 148, எஸ்சி 98, எஸ்சிஏ 102 அண்ட் எஸ்டி 109.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக சிஎஸ்பிஎஸ் ஓப்பன் கேட்டகரியில் 157.5, பிசி 147.5, பிசிஎம் 142, எம்பிசி 143, எஸ்சி 89 இந்த கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப். சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் ஃபார் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். ஓப்பன் கேட்டகரியில் 170 வந்து க்ளோசிங் கட் ஆஃப் இருக்கு. பிசி 159, பிசிஎம் 131.5, எம்பிசி 154.5, எஸ்சி 90 அண்ட் எஸ்டி பார்த்தீங்கன்னா 165.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக இசி டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 163, பிசி 151 அண்ட் தென் பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 133, எம்பிசி பார்த்தீங்கன்னா 150, எஸ்சி பார்த்தீங்கன்னா 106 அண்ட் தென் எஸ்டி 94.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, எஸ்சி வந்து க்ளோஸ் ஆகல. அண்ட் தென் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 153.5லையும் பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 146.5, இது பிசிஎம்ல பார்த்தீங்க அப்படின்னா 132 அண்ட் தென் எம்பிசி 171லையும் எஸ்சி 96.5லையும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 160.5, பிசி 149, பிசிஎம் 128.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம். ஓகேங்களா, 149 எம்பிசிலையும் எஸ்சி 86, எஸ்சிஏ 102 அண்ட் எஸ்டி 129 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல என்ன கட் ஆஃப்ல வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட 2024 ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் மூலியமாக எடுக்கப்பட்ட கட் ஆஃப். ஓகேங்களா, இது ஒரு அஃபீஷியல் டேட்டாவாக இருக்கு. ஓகேங்களா, ஃபர்தரா வேற எந்த காலேஜ் பத்தி நம்ம பேசலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க, அந்த காலேஜ் பத்தியும் பேசலாம். அண்ட் தென் சென்னையா இருக்கட்டும், கோயம்புத்தூர், சவுத் ரீஜியன்ல இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ், நாமக்கல், சேலம் இந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய காலேஜஸோட கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல்ல சொல்லுவோம், அதுக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for watching to all.